கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு டாபிக் என்னன்னு சொன்னால், ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால், வலி, பெயின், வலியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். வலி என்று சொல்லும் பொழுது சரீரத்திலே வலி, ஆவியிலே வலி, ஆத்மாவிலே வலி, இதை குறித்து பார்க்கிறோம். சரி, இப்போது சரீரத்தில் வலி என்று சொன்னால் நம்ம அந்த வலி நிமித்தமாக நாம் அலறுகிறோம், துடிக்கிறோம். வலி என்று சொல்லி, குறிப்பாக இருதயத்தில் வலி என்று சொன்னால் பிடித்து அது ஒரு கசக்குகிறது போல் ஒரு வலி உண்டாகும். கார்டியக் பெயின். அதுபோல் வலி நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வலி எங்கள் பிரதர் நல்லது, வலி கெட்டது தானே, வலினாலே அது சஃபரிங் தானே, அது கெட்டது தானே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை பதில் சொல்லலாம். ஆனால் பாருங்கள், உலகத்தில் அநேக பெற்றோர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள் வலியை உணரவில்லையே என்று சொல்லி அவர்கள் கலங்குகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தேவனிடத்தில் கேட்குறதெல்லாம் ஒரே ஒரு ப்ரேயர் தான், என்னுடைய மகளுக்கு அல்லது என்னுடைய மகனுக்கு வலியை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்குறோன்னு சொல்கிறாங்க. ஏன்? அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இந்த மெடிக்கல் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பிறவியிலேயே உண்டாகிற காரியம் என்று சொல்லி பார்க்குறோம். CIPA, congenital insensitive towards pain and anhidrosis அப்படின்னு சொல்கிறாங்க. CIPA அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஜினைட்டல் அப்படின்னா பிறவியிலேயே, பிறக்கும் பொழுது இந்த கண்டிஷன் உண்டாயிருக்கிறது. அது தெரியாது. இந்த குழந்தை வளரும்போது தான் அது அடிபட்டுச்சுன்னா அது அழுகாது, வலி ஆச்சுன்னா அது அழுகாது, வலிக்கிறது தெரியாது, ஒரு நெருப்பில் கையை வச்சா கூட அது சுடாது. ஏன்னா இன்சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் பெயின், வலியை உணர முடியாத ஒரு நிலை அதற்கு. இன்சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் பெயின், தட் இஸ் கன்ஜெனைட்டல், பிறவியிலே உண்டாகிற குணம். ஆன்ஹைட்ரோசிஸ் அப்படின்னா அவர்களுடைய ஸ்வெட் கிளாண்டு, அதாவது வேர்வை வருகிற அந்த சுரப்பி வேலை செய்யாது, ஸ்வெட்டும் உண்டாகாது. இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன், மோசமான கண்டிஷன். பெற்றோர்கள் என்ன ஜெபிக்கிறாங்க? ஐயோ, என் குழந்தைக்கு பெயினை கொடுங்க ஆண்டவரே. ஆஷ்லின்னு ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வலி தெரியாது. அந்த பொண்ணோட பெற்றோர்கள் இப்படி தான் ஜெபிக்கிறாங்க. அது வளர்ந்து வரும்போது தான் தெரிஞ்சது, ஓ, இதுக்கு பெயின் இல்லை, பெயின் தெரியாது அப்படின்னு. ஏன் ஓடி அங்கே எங்கே விழுந்து அடிபட்டுக்கும் ரத்தம் வரும், ஆனால் அது வலி தெரியாது. ஒரு நாள் கொதிக்கிற தண்ணியில் போய் கை விட்டுருச்சான், கொதிக்கிற தண்ணியில் போய் கை விட்டுருச்சு, அது வலி போட்டு என்னமோ உள்ளே விழுந்துருச்சுன்னு அதை எடுத்துருச்சான். ஆனால் பாருங்கள், கை அது காயம் ஆனால் கூட அது உணர்வு இல்லை, வலியை உணர முடியாத ஒரு நிலை. இப்போ சொல்லுங்கள், வலி வேண்டுமா வேண்டாமா? நாம் கர்த்தருக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கோம். ஏன்னா வலி தொடுகிற உணர்ச்சி, டக்டைல், தொடு உணர்ச்சி இல்லையா? அந்த தொடு உணர்ச்சி இருக்கும் பொழுது தான் அந்த பெயின் நமக்கு தெரியும். இந்த தொடு உணர்ச்சியும் இல்லை, பெயினும் இல்லை, ஸ்வெட் கிளாண்டும் ஒர்க் பண்ணுறது இல்லை. இன்னொரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்கிறாங்க. இந்த சர்க்கரை நோயினால் வருகிற ஒரு கண்டிஷன், நியூரோபதி. அது நர்வ் எண்ட்ஸில் உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்காது, அந்த உணர்ச்சி இருக்காது. காலை தொட்டால் அது உணர்வு தெரியாது, அடிபட்டால் கூட ரத்தம் வந்தனா கூட தெரியாது. அது ஒரு கண்டிஷன். அது இட்ஸ் அன் அக்வைர்டு ஒன். அது இந்த டிசீஸ்னால வர்றது, இந்த டயபெட்டிஸ்னால வர்றது. ஆனால் இந்த கண்டிஷன் பை பர்த், பிறவியிலே உண்டாகிற அந்த காரியம். வலி இல்லை, வலி தெரியாது. வலி தெரியாதுன்னா நீங்கள் நினைக்கலாம் பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படி நினைக்கலாம். இல்லை, அப்படி இல்லை. அது வலி தெரியலைன்னா எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம். குழந்தை அழுகலை, வலி தெரியல. ஒரு இன்னொரு பொண்ணு தன்னுடைய விரலை கடித்து எடுத்துருச்சான். அதனால் அந்த பொண்ணுடைய பற்களையெல்லாம் பிடிக்கி விட்டாங்க. ஏன்னா கடிச்சு தன்னையை தானே அவள் ஹர்ட் பண்ணிக்கிறா, தெரியறதில்ல. இப்படிப்பட்ட ஒரு பேத்தட்டிக்கான கண்டிஷன் பாருங்கள்.
நம்மளுக்கெல்லாம் அந்த வலியின் உணர்ச்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். CIPA நீ ஒருவேளை கூகுள் பண்ணி பார்க்கலாம். CIPA அப்படின்னு சொல்ல என்னன்னு சொல்லி. ஸ்வெட் கிளாண்ட் ஒர்க் பண்ணாது, வேர்வை வராது. அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை என்று சொல்லி பாருங்கள். இப்போது சரி, நமக்கு பெயின் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், பெயின் தெரியுது, ஃபீல் பண்ணுறோம். அப்போது எனக்கு வலியே வேண்டாம், அப்படி வலியே உணர முடியாமல் இருக்கணும்னு நினச்சா முடியுமா? முடியாது. பாருங்கள், நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஏசாயா 53வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, 5வது வசனம் 53:5, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 53:5. அதே ஏசாயா 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. அவர் காயப்பட்டார், நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார், நோய்களை அவர் சுமந்தார். கடைசியாக ஒரு வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4வது வசனம் என்ன பார்க்கிறோம்? அவனுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை. பெயின் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது என்று பார்க்கிறோம். அலறுதல் இல்லை, பெயின் இல்லைன்னா அலறுதல் வராது தானே. பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடைபெறுகிறது. வலிக்குதா? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு வலி உணர்வை கொடுத்திருக்கிறார், சென்சிட்டிவிட்டி எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுகிறது. அன்படினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், அவங்க பேரண்ட்ஸ் அழுகிறாங்க, ஐயோ என் குழந்தைக்கு பெயினை கொடுங்க, பெயினை கொடுங்க. அவ்வளோ ஒரு பேத்தட்டிக் சிச்சுவேஷன், இவ்வளோ ஒரு மோசமான நிலை பாருங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. நம் ஜெபிப்போமா? கண்ணில் மூடி நம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நிலை, வலியை உணர முடியாது இருக்கிற அந்த நிலை எங்களுக்கோ எங்கள் பிள்ளைகளுக்கோ வேண்டாம்ப்பா. குறிப்பாக எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டாம். அது பிறவிலே உண்டாகிற கண்டிஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அதை குணமாக்க வல்லவர் நீர். ஆண்டவர், குணத்தை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை வைக்கிறவர் நீர். யெகோவா ராஃபா, குணப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் குணப்படுத்துங்க. சரீர சுகபல ஜீவனை ஒவ்வொருவருக்கும் தாருங்கப்பா. உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உம்முடைய தழும்புகள் எங்களை குணப்படுத்தட்டும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக துக்கத்திலே இருக்கிறவர்கள், கண்ணீரிலே இருக்கிறவர்கள், கவலையிலே இருக்கிறவர்கள் எல்லா துக்கத்தையும் மாற்றி போட மாறக்கூடும். கண்ணீரை துடைங்கப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். யோவான் 16:20 என்ற வார்த்தையின்படியாக கவலையை மாற்றி போடுங்க, துக்கத்தை மாற்றி போடுங்க, கண்ணீரை எல்லாம் துடைங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.